அழகின் சிரிப்பு கவிதை. எழுதியவர் பாரதிதாசன். வெளியிட்ட நிலை படிப்பவன். 6. இரு பக்கம் மண்மேடிட்டும் இடையாண்டும் நீளமான ஒரு பாறை கண்டேன். அந்த பாறையின் மேல் குறித்த லட்சணாம்பூவின் அருங்கொடியார் விதித்ததை போல் பெருமணல் அதன் மேலெல்லாம் கதிரொலி பெருக்கம் கண்டேன். மணல் சுடும் வழி செல்வோர்கள் இறங்கியும் ஏரியும் போய் அணைகளை மேட்டின் அண்டை அடன்மகள் நிலையில் நின்று தனவேறும் தம்பால் ஆற்றுச்சாலை கண்டுரை காண்பார். அணிநிலம் நடுவில் ஆற்றுப்பாலை வானில் போல் தோன்றும். வெப்பத்தால் வெகுகின்ற வெளியெல்லாம் குளிக்காற்றொன்று தொப்பென்று பிரிக்க அங்கே துளிரெல்லாம் சிலிக்க கண்டேன். எப்பக்கத்து இருந்தோ குப்பத்து பறவைகள் இப்பக்கத்து மரத்தில் வந்து குந்திய புதுமை கண்டேன். ஆற்று வெள்ளத்தை காண சிற்றூரார் அங்கு வந்தார். போற்றினார் புலி வெள்ளத்தை புகன்றன வாழ்த்துறைகள். காற்றாக பறந்து சென்று கழனிகள் மடைதிறந்து மாற்றினார் வாய்க்கால் மற்றும் வடிகாலை மறித்தார் நன்றே. செந்தாமரை கண்ணாடி தரையின் மீது கண்கவர் பச்சை தட்டில் எண்ணாத ஒளிமுத்துக்கள் நிறைந்தது போல் குளத்தில் தண்ணீரிலே படர்ந்த தாமரை இலையும் மேலே தென்னீரிலே துளியும் கண்டேன். முகப்போடு வீடு சென்றேன். மணியிருள் அடர்ந்த வீட்டில் மங்கைமார் செங்கை ஏந்தி மணி செய்த நல்வினைக்கு அழகிய பிளம்பு போல தனியிலே பரப்பினில் செந்தாமரை செவ்வரும்பு பிணிபோக்கி என்கிட்டு குருவிகள் தங்க கட்டி குளிர்மலர் மணியின் குப்பை எருது நீர் பாயும் வேங்கை நிலவு மேல் எழுந்த மின்னல் சரியெல்லாம் ஒளி சேர்ந்த தங்க தகடுகள் பாரடா